உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கும் கோட்டாபாய ராஜபக்சவுக்கும் இடையில இருக்கிற பிரதான தொடர்புகள் தெரிய வந்திருக்குது. இதுக்கு பின்னணியில பிள்ளையான் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலம், அதே போல இந்த குண்டு தாக்குதல் நடத்துறதுக்காக 65 மில்லியன் பணப்பரிமாற்றம் செய்யப்பட்ட விடயம், அது மட்டும் இல்லாம நீதிமன்ற விசாரணைகள்ல உறுதிப்படுத்தப்பட்ட விடயங்கள் என்று இன்றைக்கு பல தகவல்கள் வெளியாக இருக்குது. அதே போல நேற்றைய தினம் மாலை நேரத்தில் இப்ப கைது செய்யப்பட்டு விளக்கமறியல்ல இருக்கிற சுரேஷால திடீர் உடல்நல குறைவு என்று சொல்லி வைத்தியசாலைகள்ல அனுமதிக்கப்பட்டவர். இன்றைக்கு அதை வச்சுக்கொண்டு புதிய சத்தியாகிரக போராட்டமே ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இதற்கு பின்னணியில பல நகர்வுகள் இடம்பெற தொடங்கி இருக்குது. ஆக இவையெல்லாம் என்ன என்ற பற்றியும் மேலும் பல முக்கியமான தகவல்களை பற்றியும் தான் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம். என்ன விடயம் என்று சொன்னா, இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி அண்மையில் பயணத்தடைகள் விதிக்கப்பட்ட இந்த கோட்டாபாய ராஜபக்ச கைது செய்யப்பட போகிறதாகவும் அதற்கான சகல ஏற்பாடுகளுமே இலங்கையினுடைய அரசு தரப்பால செய்யப்படுறதாக அவருடைய முன்னாள் செயலாளர் சுகீஸ்வர பண்டார இன்றைக்கு ஒரு கருத்து வெளியிட்டிருக்கிறார். இதற்கு பின்னணியில் இன்றைக்கு பல விடயங்கள் பேசு பொருளாக இருக்குது. அதுல பிரதானமாக இந்த கோட்டாபாய ராஜபக்ச இப்படியான குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்ள போகிறார் என்று சொல்லி 3 விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. அதுல முதலாவது இந்த சாரா ஜாஸ்மின் புலஸ்தினி மகேந்திரனுக்கு எதிரான விசாரணைகள். என்ன நடந்தது என்று சொன்னா, இந்த குண்டு தாக்குதல் நடைபெற்ற பிறகு, அதாவது 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதி இந்த குண்டு தாக்குதல் நடைபெற்ற பிறகு சரியா 5 நாட்கள் கழித்து ஏப்ரல் 26ஆம் திகதி சாய்ந்த மருதுல ஒரு வீட்டை வைத்து குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. இப்படி அந்த சம்பவத்தில் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிற நபர் தான் இந்த சாரா ஜாஸ்மின். ஆனா என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்த பிறகு அங்கே இருந்து 2 பேர் உயிரோட தப்பிச்சிருக்கிறார்கள். அதுல முதலாவது நபர் இந்த சஹ்ரானுடைய மனைவி, அதே போல அவர்களுடைய மகள். இவர்கள் இருவரும் வழங்கின வாக்குமூலத்தின் பிரகாரம் இந்த குண்டு தாக்குதல் நடைபெற்ற பிறகு சாரா ஜாஸ்மினை போல உருவம் இருக்கிற ஒருவர் அந்த இடத்தை விட்டு நான் வெளியேறினதை பார்த்த நான் என்று சொல்லி இந்த சஹ்ரானுடைய மனைவி ஒரு வாக்குமூலம் அளிக்கிறார். இதால இந்த விசாரணைகள் கொஞ்சம் தீவிரப்படுத்தப்பட்டு அதற்கான டிஎன்ஏ பரிசோதனைகள் ஏற்பாடு செய்யப்படுது. 2 தடவைகள் இந்த டிஎன்ஏ பரிசோதனை இடம்பெறுது. இந்த 2 தடவையிலுமே அங்க இருந்தது சாரா ஜாஸ்மினுடைய உடல் இல்லை, அதாவது இதுக்குள்ள சாரா ஜாஸ்மினுடைய உடல் இல்லை, அவர் இங்க இருந்து தப்பித்து போய்விட்டார் என்று சொல்லி நீதிமன்றத்தில் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுது. இருந்தாலும் 2022ஆம் ஆண்டு இந்த கோட்டாபாய ராஜபக்ச ஜனாதிபதியான பிறகு 3வது கட்டமாக ஒரு டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்படுது. இது முழுக்க இந்த சுரேஷ் சாலவனுடைய அழுத்தத்தின் பேரில் இடம்பெற்றதாகவும், அப்படி நடைபெற்ற அந்த 3வது டிஎன்ஏ பரிசோதனையில இல்ல சாரா ஜாஸ்மினோட உடல் ஒத்து போயிருக்குது, அவர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்து விட்டார் என்று சொல்லி இந்த வழக்கு முற்றுமுழுதாக இழுத்து மூடப்பட்டிருக்குது. இதற்கு பிறகு நீதிமன்றத்தில் இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெறும் போதுதான் இந்த அழுத்தங்களை பிரயோகிச்சது, அதாவது சுரேசாலவுக்கு மேல இருந்து இந்த 3வது டிஎன்ஏ பரிசோதனைக்கு அழுத்தங்களை பிரயோகிச்சது இந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச என்று தெரிய வந்திருக்குது. ஆக திட்டமிட்டு இந்த கோட்டாபாய ராஜபக்சவனுடைய ஆதரவோட இந்த புலஸ்தினி மகேந்திரன் தப்ப வைக்கப்பட்டாரா என்று சொல்லி இப்ப இவர் மேல விசாரணைகள் இடம்பெற போகுது. அதே போல 2வது இந்த குண்டு தாக்குதல் நடத்துறதுக்காக 65 மில்லியன் பணப்பரிமாற்றம் செய்திருக்கக்கூடிய விவகாரம். என்ன நடந்திருக்குது என்று சொன்னா, இலங்கையினுடைய புலனாய்வு ஊடகம் என்று சொல்லப்படுகிற லங்கா நியூஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியின் பிரகாரம் இந்த குண்டு தாக்குதல் நடத்துறதுக்காக 65 மில்லியன் பணப்பரிமாற்றம் இடம்பெற்றதாம். அதற்கு பின்னணியில முழுக்க கோட்டாபாய ராஜபக்ச சம்பந்தப்பட்டிருக்கிறதாகவும், இதற்கான இடைத்தரகராக செயற்பட்டது, அதாவது இந்த பணங்களை வாங்கி குண்டு தாக்குதல் நடத்துற தரப்பிட்ட கொடுத்தது ஒரு பெருந்தோட்டத்துறையை சேர்ந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவர் யார், அவருடைய பெயர் விவரங்கள் வெளியிடப்படல. ஆனா அவர் பெருந்தோட்டத்துறையை சேர்ந்தவர் என்றும், கொழும்புல ஒரு அதிசொகுசு விடுதியினுடைய இயக்குனர் என்றும் சொல்லப்பட்டிருக்குது. இவர்தான் இந்த பணப்பரிமாற்றத்துக்கு இடைத்தரகராக செயற்பட்டவர் என்று சொல்லியும், அந்த பணத்தை வச்சு கொண்டுதான் இந்த வெடிமருந்துகள் வாங்கப்பட்டது, அதற்கான தளவாட செலவுகள் என்று சொல்லி இந்த சகல விடயங்களுமே இடம்பெற்றதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. இது தொடர்பில் இலங்கையினுடைய FIU நிதி குற்ற புலனாய்வு பிரிவு ஒரு விசேட விசாரணையையும் நடத்தியிருக்குது. அதே போல 3வது இந்த சுரேஷால சிக்கி இருக்கக்கூடிய சம்பவங்கள். எப்படி என்று சொன்னா, இந்த பிள்ளையானோட சிறைச்சாலைக்குள் இருந்திருக்கக்கூடிய மௌலவி தரப்புகளை இந்த சுரேஷால தான் ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய நிதியை பயன்படுத்தி கொண்டு வெளியில எடுத்தவர் என்று சொல்லியும், அதே போல இந்த குண்டு தாக்குதலில் ஈடுபட்ட சஹ்ரானுடைய சகோதரர் மௌலவிக்கும் இந்த சுரேஷாலவுக்கும் இடையில நேரான சந்திப்புகள் இடம்பெற்றது என்று சொல்லி இந்த பிள்ளையானுடைய செயலாளர் அசாத் மௌலானா ஒரு வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த சுரேஷாலவனுடைய ஏற்பாட்டில் தான்
கட்டுவாப்பட்டிய தேவாலயத்துல குண்டு தாக்குதல் நடைபெற்றதாம். இந்த விடயம் நீதிமன்ற விசாரணைகள்ல தெரிய வந்திருக்குது. எப்படி என்று சொன்னா, இந்த கட்டுவாப்பட்டிய தேவாலயத்துல குண்டு தாக்குதல் நடத்துறதுக்கான சகல ஏற்பாடுகளையும் செய்து அதற்கான ஒரு புலனாய்வு பிரிவினுடைய நபரை பயன்படுத்தி சகல தகவல் வழங்குற வேலையையும் செய்தது இந்த சுரேசால தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதற்காக யார் அந்த ரகசிய தகவல்களை கொடுத்தார்களோ அவருடைய மகனுக்கு இலங்கையினுடைய ராணுவ புலனாய்வு பிரிவில் கணனி பிரிவில் வேலை வாங்கி தாரன்னு சொல்லி ஒரு வாக்குறுதியும் இந்த சுரேசாலவால அளிக்கப்பட்டிருக்குது. இந்த விடயங்கள் எல்லாமே நீதிமன்ற விசாரணைகள்ல இருந்து வெளியில தெரிஞ்சிருக்குது. இப்படி ஒன்றுக்கு மேல ஒன்றாக பல குற்றச்சாட்டுகள் இவர்கள் மேல வைக்கப்பட்டிருக்குது. இதன் அடிப்படையில் தான் இப்ப முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கு பயண தடைகள், அதே போல இந்த சுரேசாலவுக்கு 90 நாள் விளக்கமறியல் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைதும் இடம்பெற்றது. இருந்தாலும் இப்ப என்ன மாதிரி இது திசை திரும்பி இருக்குது என்று சொன்னா, நேற்று மாலை நேரத்தில் இந்த சுரேசாலவுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாம். இந்த விடயம் ஒரு 3 நாட்களுக்கு முன்னுக்கே ஆரம்பமாக இருந்தது. அப்ப என்ன சொல்லப்பட்டிருந்தது என்று சொன்னா, இந்த சுரேசால சிறைச்சாலைகளுக்குள்ள பலவிதமான சித்திரவதைகளை எதிர்கொள்றார், அவர் முழுமையாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவருடைய சட்டத்திறனியால இந்த விடயங்கள் வெளியில வந்தது. அதற்கு பிறகு இன்றோ ஒரு நாள் இது மிக பெரிதாக மாறப்போகுது என்று நினைச்சு கொண்டிருக்க, நேற்றைய தினம் மாலை நேரத்தில் அவருக்கு திடீர் உடல்நல குறைவு என்று சொல்லி அவர் வைத்தியசாலையினுடைய அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டவர். இன்றைக்கு இந்த சுரேசாலவனுடைய வைத்தியசாலை அனுமதியை வச்சுக்கொண்டு கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்னுக்கு ஒரு சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இதுல இலங்கையினுடைய முன்னாள் அமைச்சர்கள் விமல் வீரவம்ச, உதயன் கம்பம்பில் என்று சொல்லி பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம பல தேரர்களும் இதுல பங்கேற்றிருக்கிறார்கள். இதுல என்ன சொல்லப்படுது என்று சொன்னா, முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற அந்த கடைசி சம்பவம், அதாவது இலங்கையில 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த இறுதி சுத்த காலத்தில் அதை வெற்றி கொள்றதுக்காக மிகப்பெரிய பங்காற்றினவர் தான் இந்த சுரேசால. அதால அதற்கு பழி வாங்கணும் என்ற நடவடிக்கையில தான் இப்ப அனுரகுமாரவனுடைய அரசாங்கம் இந்த சுரேசாலவை கைது செய்திருக்கிறதாகவும், இது முழுக்க முழுக்க புலம்பெயர் மக்களை திருப்திப்படுத்துற ஒரு நிகழ்ச்சி நிரல் என்று சொல்லி இன்றைக்கு போராட்ட தளத்தில் வைத்து வெளியிடப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த சுரேசால தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள தயாராகிவிட்டாராம். இதற்காக நேற்றைய தினத்துல இந்த கண் தானம் செய்கிற பத்திரிகை எனக்கு வேணும், அதற்கான விண்ணப்ப படிவங்கள் எனக்கு வேணும் என்று சொல்லி இந்த சுரேசால தங்கள்கிட்ட கேட்டதாகவும், இதால அவர் ஏதோ ஒரு இறுதி முடிவை எடுத்திருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு புதிய புரளியும் கிளப்பிவிடப்பட்டிருக்குது. இது தொடர்பில் சுரேசாலவனுடைய தாயார், அவருடைய மனைவி, அவருடைய மகன் என்று சொல்லி 3 பேருமே பலவிதமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது இன்றைக்கு சிங்கள மக்கள் மத்தியில மிகப்பெரிய குழப்ப நிலையை உருவாக்கி இருக்குது. இப்படி மக்கள் மத்தியில ஒரு எதிர்பாராத கிளர்ச்சியை ஏற்படுத்தி இந்த விசாரணையை முற்று முழுதாக முடக்கிறது நோக்கம் என்று தெரிய வந்திருக்குது. இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை என்றது முழுக்க முழுக்க இறுதி கட்டத்தை அடைந்திருக்கிறதால், அதாவது சஹ்ரானுடைய நண்பர் சரணடைந்திருக்கிறார், அவர்கிட்ட இருந்தும் பல ரகசியங்கள் வெளியாக இருக்குது. பிள்ளையானுடைய செயலாளர் அசாத் மௌலானாவிட்ட பிரான்சுக்கு சென்று வாக்குமூலங்கள் எடுக்கப்பட்டிருக்குது. அதே போல சகல தரப்புகளில் இருந்தும் இந்த விசாரணைகள் இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்குது. இதால ராஜபக்ச தரப்பு இதிலிருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் இப்படியான புதிய நடவடிக்கைகளை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இதிலிருந்து அவர்களால் தப்பிக்கவே முடியாது, தண்டனைகள் உறுதி என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இன்றைக்கு கருத்து வெளியிட்டிருக்கிறார். என்ன நடக்க போகுது என்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆக இது தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.